கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை இறை வார்த்தைகள் வழியாக நம்மை நாமே யார் என்று கேள்வி கேட்கும் ஒரு நிலைக்கு கொண்டு வரும் நற்செய்தி வாசகம். இயேசு தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சீடர்கள் அவரோடு இருக்கிறார்கள். அப்போ இயேசப்பா கேட்கிறாங்க, நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள்? அப்போ உடனே சொல்றாங்க, நீங்க திருமுழுக்கு யோவான் என்று சிலர் சொல்லுகிறார்கள், சிலர் எலியா வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், இன்னும் சிலர் முற்கால இறைவாக்கினருள் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் என்றார். சரி, அது இருக்கட்டும், மக்கள் தூரத்தில் இருக்கிறாங்க, நீங்க என் பக்கத்தில் இருக்கீங்கல்ல, நீங்க நான் யார் என்று நினைக்கிறீங்க கேட்ட உடனே பேதுரு சொல்லுகிறார், நீர் மெசியா, கடவுளின் மகன் என்கிறார். ஆண்டவருடன் சொல்கிறார், என்னப்பா நீ மெசியான்னு சொல்லிட்ட, ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு நினைச்சியா? இதுல துன்பப்படவும், ஒதுக்கி தள்ளப்படவும், கொலை செய்யப்படவும், ஏன் 3 நாள் உயிர் தளவும் இந்த மெசியா தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார் என்று சொன்னார். அன்பானவர்களே, இந்த உலகில புகழ்ச்சிக்கும் பெருமைக்கும் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதற்கும், இல்லைன்னா தன்னை சுற்றி சம்பளம் கொடுத்து 4 பேரை வச்சு இவர் நல்லவர் வல்லவர் என்று சொல்வதற்கும் ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையாகவே தன்னை மெச்சிக்கொள்ள வேண்டிய ஒரு தலைவன் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய இயேசு கிறிஸ்து மெசியா என்று சொன்னவுடனே அது உலகத்தின் மீட்பர், இறைமகன் என்று சொல்லாமல், இந்த மெசியா துன்பப்படணும், ஒதுக்கப்படணும், வெறுக்கப்படணும், கொலை செய்யப்படணும் சொல்லி மெசியா என்பதின் உண்மையான பொருளை, ஒரு தலைவன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதனை மிக அழகாக விளக்குகின்றார். தலைவன் என்பவன் தன்னலமற்றவனாக, தலைவன் என்பவன் தன்னை சார்ந்த இருப்பவர்களுக்கு உயிரை கொடுப்பவனாக, தலைவன் என்பவன் தனது வாழ்க்கையின் மூலம் பிறருக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பவனாக இருக்க வேண்டும் என்று இயேசு விளக்கம் அளிக்கின்றார். ஒரு தலைவன் புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது, மாறாக தனது உண்மையான தியாக வாழ்வின் மூலம் மேற்கொள்ள போகும் துன்பங்களை தனது தொண்டர்களுக்கு, சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் தியாக உணர்வோடு அவர்கள் அந்த பணிகளை செய்வார்கள். அதை தனது சீடர்களுக்கு இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய உலகம் பொய்மையை வெளிப்படையாக, பொய்மையை மக்களுக்கு வெளிச்சத்தில் காட்டிவிட்டு உண்மையை மறைக்கின்ற கூட்டம். ஆனால் கிறிஸ்துவோ உண்மையை உண்மையாக மக்களுக்கு காட்டி பொய்மை இல்லாத சத்தியத்தின் வாழ்விலே வாழ்ந்த இறைமகன். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தலைவன் தான் உலகிற்கு வந்தது எதற்கு என்ற கடமையை உணர்ந்திருக்கிறார். ஆண்டவரின் திருவிழம் என்பது என்ன என்று உணர்ந்து வாழ்ந்து தனது பணியை செய்து முடித்தார். நாம் ஒவ்வொருவரும் நான் யார் என்று கேள்வி கேட்க இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நல்ல கணவனாக நான் யார்? ஒரு நல்ல மனைவியாக நான் யார்? நல்ல அருட்பணியாளனாக நான் யார்? நல்ல அருட்சகோதரியாக நான் யார்? ஒரு பொதுநிலை ஊழியராக நான் யார் என்று கேள்வி கேட்டு நம்மை நாமே சோதித்து அறிந்து, நான் அழைக்கப்பட்டது எதற்காக? நல்ல குடும்பத் தலைவன் என்றால் குடும்பத்திற்காக தியாகமாக உழைப்பது, தன்னலமற்ற அன்பை மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பது, பிள்ளைகளையும் தன்னை நம்பி மனைவிக்கும் பாதுகாப்பு கொடுப்பது, இதுதான் இந்த நான் யார் என்பதின் விடை. இவர் ஒவ்வொருவரும், குறிப்பாக ஒரு பொதுநிலை ஊழியன் நான் யார் என்று கேள்வி கேட்டு தன்னை சோதித்தறியும் பொழுது, கடவுளுக்கு அர்ப்பணமானவன், ஓய்வில்லாதவன், சோர்வில்லாதவன், உண்மையானவன், பரிசுத்தமானவன், இறைமகன் இயேசுவின் வழித்தடத்தில் நடப்பவன் என்ற விடைகள் அந்த நான் யார் என்ற கேள்விக்கு இருந்தால் அவன் உண்மையிலே இறைவனின் சீடன். எனவே அன்பானவர்களே, இந்த நாளில் இறைவன் அழைக்கின்றார், நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒருவர் அல்ல, தன்னைத்தானே நான் யார் என்ற கேள்வியிலே நமது வாழ்க்கையை அலசி பார்ப்போம். எங்காவது இந்த நான் யார் என்ற கேள்விக்கு சரியான விடை கிடைக்காவிட்டால் அந்த இடத்துல நம்மை திருத்துவோம். உண்மையிலேயே நான் யார் என்பதன் விடை நான் இயேசுவின் பிள்ளை என்று இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பான பரம தகப்பனே, இறைமகன் இயேசு தனது சீடர்களிடம் நான் யார் என்று கேட்டு
தனது தன்னிலை விளக்கத்தை கொடுத்து மெஸ்ஸியா என்றால் துன்புற்று இறக்கக்கூடியவர், உயிர்க்கக்கூடியவர் சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் நான் யார் என்று கேள்வி கேட்டு எங்கள் வாழ்விலே நாங்கள் எங்கள் கடமைகளை உமது திருவிழப்படி செய்ய வருகின்ற பாடுகளையும் வருத்தங்களையும் பாரங்களையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்று நான் யார் என்று விடைக்கு நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் ஒப்படைத்து வாழ வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருக்குமார இயேசு கிறிஸ்துவின் மூலம் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நான் யார்? ஊழியன். நான் யார்? நல்ல தகப்பன். நான் யார்? நல்ல கணவன். நான் யார்? நான் இயேசுவின் பிள்ளை என்ற உயரிய எண்ணம் நமது வாழ்வாகட்டும். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.